12th max example 3.11 show that the equation 2x square minus 6x plus 7 equal to 0 cannot be satisfied by any real values of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன்னா அதனுடைய ரூட்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னு வச்சுங்களேன், அதனுடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா எக்ஸுக்கு, அந்த வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன ஆகிடும், சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி அந்த மாதிரி என்னது, இந்த ரியல் வேல்யூஸை கொண்டு போய் நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அது சால்வ் ஆகாது. ஏன்னா அதனுடைய ஆன்சர் வந்து அது ரியல் வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரியல் வேல்யூ கிடையாதுன்னு என்னவா இருக்கலாம், இமேஜினரி வேல்யூவாக இருக்கலாம். ஓகேவா, அது இமேஜினரி வேல்யூவா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, டெல் டிஸ்கிரிமினன்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா, டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த வேல்யூனுடைய ஆன்சர் வந்து நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன செய்வோம், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2n கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிற வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், அதுக்கு ஐ போடுவோம் இல்லையா, அதை ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது, அப்போ இமேஜினரி நம்பராக வந்துடும். அப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் போது நெகட்டிவ் ஆன்சர் வந்துருச்சுன்னா அது என்னது, அது இமேஜினரி வேல்யூன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரியல் வேல்யூ வராமல் இமேஜினரி வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ரியல் வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ இது இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏ என்னது 2, பிங்கிறது -6, சிங்கிறது கான்ஸ்டன்ட் 7. ஓகேவா, இதை எடுத்து கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏங்கிறது 2, சிங்கிறது 7. 6 ஸ்கொயருங்கிறது 36, மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 2 சார் 8, 8 7 சார் 56, மைனஸ் 56. இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, -20 கிடைக்குது. ஓகேவா, விச் இஸ் லெஸ் தேன் 0. லெஸ் தேன் 0னா அது நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூ ரூட்டுக்குள்ளார வந்ததுனால நம்ம என்ன செய்வோம், இமேஜினரி ஆன்சர்ஸ் தான் வரும். ஸோ நெகட்டிவ் ஆன்சர் வந்ததுனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிடலாம், த ஈக்குவேஷன் தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்லலாம், இந்த டிஸ்கிரிமினன்ட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். டெல் இஸ் நெகட்டிவ், ஸோ the root is imaginary. root imaginary இருக்கிறதுனால therefore the equation cannot be satisfied. அப்படியே கொஷனில் இருக்குது, அப்படியே ரிப்பீட் பண்ணிங்க, by any real values of x. ஓகேவா.